பிள்ளையார்பட்டியில் சதுர்த்தி விழா கொடியேற்ற வைபவத்துடன் துவக்கம். திருப்பத்தூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10 நாள் உற்சவ சதுர்த்தி பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான சதுர்த்தி விழாவில் காலை மூலவரான ஸ்ரீ கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் எழுந்தருளினார். பின்பு 10:30 மணிக்கு கொடிமரத்தருகே உற்சவ விநாயகர் சண்டிகேஸ்வரர் அங்குசத்தேவர் எழுந்தருளினார். அதன் தொடர்ச்சியாக கோயில் கொடிமரத்திற்கு தர்ப்பைப்புல், மாயிலை, பூமாலைகள் மற்றும் பட்டு வஸ்திரம் கட்டப்பட்டு தலைமை குருக்கள் பிச்சை சிவாச்சாரியார் தலைமையில் கொடிமரத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. மூலவர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்திற்கு மூஷிக வாகனம் படம் வரையப்பட்ட வஸ்திரத்தை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்களால் காலை 11:30 மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடந்தது. இதன் பின்னர் அங்குசத்தேவருக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ச்சியாக கொடிமரத்திற்கு அலங்கார தீபம், நாகதீபம், கும்பதீபம் நடைபெற்றது. அப்போது மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சமுக கற்பூர ஆராதனை காட்டப்பட்டது. பின்னர் மாலையில் வெள்ளி மூஷிக வாகனத்தில் உற்சவ விநாயகர் எழுந்தருளினார். இன்று காலை வெள்ளி கேடகத்தில் விநாயகர் எழுந்தருளல் நடைபெற்றது. இரவில் விநாயகர் பிரகாரம் வலம் வருதலும் நடைபெறும். ஏற்பாடு குறித்து பரம்பரை அறங்காவலர்கள் காரைக்குடி ராமசாமி மற்றும் வளையப்பட்டி நாகப்பன் ஆகியோர் கூறுகையில், தினசரி காலையில் வெள்ளி கேடகத்திலும் இரவு சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட பல வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வருவர். தற்போதைய சூழ்நிலையில் அரசு விதிகளின்படி விழா கோயிலுக்குள் நடைபெறுகிறது. பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வருகிற 10ஆம் தேதி வரை நடக்கும் சதுர்த்தி திருவிழாவில் கோவில் அதிகாரிகள், ஊழியர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார். கொரோனா பரவல் காரணமாக விநாயகர் சதுர்த்தி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம், கஜமுக சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது. சதுர்த்தி விழாவை பக்தர்கள் யூடியூப் மூலம் நேரலையில் பார்த்து கொள்ளலாம் என்றனர்.